இந்த வீடியோ வந்து நான் பெஸ்ட்டாக செஞ்ச சிக்கன் பிரியாணி வீடியோ தான். இது எதனால் பெஸ்ட்டான சிக்கன் பிரியாணி நான் சொல்கிறேன்னா, இந்த சிக்கனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு நாளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸியாக சாஃப்டான சிக்கன் வந்ததே கிடையாது. என்ன ரீசன்னா, சிக்கன் எப்போவுமே ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த தடவை எனக்கு ஜூஸியாக வந்து அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1.5 கப்பு நான் வீட்டில் சமைக்கிற ராஜபோகம் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம். தண்ணி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் மெஷர்மெண்ட்டு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இது குக்கரில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்பாங்க. அப்படி வதங்கினதுக்கப்புறவு 2 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் இதுக்கு எத்தனை தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 2 இது எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் தயிர் ஆட் பண்ணுறதுனால 2 சைஸ் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு நான் யூஸ் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துட்டு இப்போ தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்கனை வந்து இந்த தடவை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, தயிர், உப்பு, மிளகாத்தூள் இல்லைன்னா சில்லி பொரிக்கிற மசாலா இருக்கும் இல்லையா, அந்த மசாலா இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ஹார்டே ஆகலை, அந்தளவுக்கு சூப்பராக வந்திருந்த அந்த பிரியாணி. 1 hour வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன் இந்த சிக்கனை இந்த மசாலாவில். தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருந்தேன். இது வந்து 3/4 கிலோ சிக்கன் இருக்கும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து நான் அந்த தயிரில் வந்து மசாலா எல்லாமே இருந்தாலுமே காணாது. அதனால் வந்து வத்தல் தூளும் மல்லித்தூளும் கரம் மசாலா, நான் பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணேன். சம்டைம்ஸ் வந்து பிரியாணி மசாலா வந்து கடுத்த மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் நான் வந்து பிரியாணி மசாலா எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறவு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் நார்மல் ரைஸ்க்கு வந்து 1 கப்புக்கு 2 கப் வாட்டர் எடுப்பாங்க. நான் வந்து 1.5 கப்புங்கிறதுனால 3 கப் வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் வந்து இதில் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நான் அரிசியை ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே நான் கழுவி வாஷ் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டேன். கடைசியாக குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி வந்து உப்பு உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் உப்பும் உரைப்பும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் மறுபடியும் சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் குழம்பு வைப்பாங்களா, அந்த மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு குக்கரை மூடி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரொம்ப சிம்மில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இப்போ அப்படி சிக்கன் வந்து அப்படியே பூ போல் வந்திருந்தது. பார்த்தாலே தெரியும் இந்த சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராகவும் கரெக்டாக உப்பு மெஷர்மெண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் ரொம்ப எந்த பிரியாணி மசாலா எதுவுமே யூஸ் பண்ணலை. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும்.